ரெட் கார்டு அப்படின்னு சொன்ன ரவீனா அவங்களும் இந்த சின்ன திரை தேர்தல்ல இருக்காங்களா? எங்களால எதுவுமே சமாளிக்க முடியலன்னு வடிவேலு பாலாஜி அவருடைய மகன் என்ன சொல்லியிருக்காரு, வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். ரவீனா அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில ஆகஸ்ட் 10ஆம் தேதி சின்ன திரை தேர்தல் நடக்க இருக்கு. சுமார் 2000 பேர் உறுப்பினரா இருக்காங்க. இந்த தேர்தல்ல இப்ப வேட்புமனு தாக்கல் பண்ணிருக்காங்க. நடிகை மீனா குமரி உள்ளிட்ட சில பேர் முன்தினம் பாத்தீங்கன்னா மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நகைச்சுவை நடிகை ஆர்த்தி கணேஷ்கர் அவங்க எல்லாருமே வேட்புமனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. சிவன் சீனிவாசன் தலைவராகவும் போஸ் வெங்கட் அவர் செயலாளராகவும் இருக்கிற தற்போதைய நிர்வாகத்தோட பதவிக்காலம் முடிஞ்சதை தொடர்ந்து தேர்தல் அறிவிச்சிருந்தாங்க. இதுல சிவன் சீனிவாசன் அணி மறுபடியும் போட்டியிடுறாங்க. கடந்த தேர்தல்ல இந்த அணியில போட்டியிட்டு துணை தலைவரான பரத் இந்த தேர்தல்ல தனியே ஒரு அணியை உருவாக்கி இருக்காரு. மூன்றாவதா நடிகர் தினேஷ் தலைமையில் ஒரு அணி போட்டியிடுறாங்க. செயலாளர், பொருளாளர், தலைவர் தவிர துணை தலைவர்கள், 4 இணை செயலாளர்கள், 14 கமிட்டி உறுப்பினர்கள், 23 பதவிகளுக்கு இந்த தேர்தல் நடக்குது. 3 அணிகளோட சார்பில் மொத்தம் 69 பேர் போட்டியிடுற சூழல்ல நடிகை ஆர்த்தி கணேஷ்கர் சுயேட்சையா மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம மொத்தம் 70 பேர் களத்துல இருக்காங்க. தினேஷ் அவர், போஸ் வெங்கட் அவர், பரத், நவீந்தர், துரைமணி, ராஜ்காந்த், அழகப்பன், மீனா குமாரி, பிரேமி வெங்கட், ரவீனா மற்றும் மறைந்த நடிகர் நேத்ரன் அவங்களுடைய மனைவி தீபா கற்பகம், இப்படி நிறைய வேட்பாளரோட பட்டியல் நீண்டு வருது. இவங்கள ரவீனா தாகா தான் இளம் வேட்பாளர் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்கு ரெட் கார்டு எல்லாம் கொடுக்கப்பட்டது ஞாபகம் இருக்கும். ரெட் கார்டு வழங்கப்பட்ட நிலையில எப்படி தேர்தலில் போட்டியிடுறாங்க அப்படிங்கிற கேள்வியும் கேட்டுட்டு இருக்காங்க. ரெட் கார்டு அப்படிங்கறது அவங்க நடிப்பதற்கான தடை மட்டுமே, தேர்தலில் போட்டியிடுறதெல்லாம் கிடையாது. தேர்தலை நடத்தும் அதிகாரியா பெப்சியோட முன்னாள் பொதுச் செயலாளர் உமா சங்கர் பாபு அவங்க தான் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, எங்க நிலைமை இப்படி ஆயிருச்சு, எங்களால எதையும் சமாளிக்க முடியலன்னு வடிவேலு பாலாஜி அவங்களுடைய மகன் என்ன சொல்லியிருக்காருன்னு தெரியுமா? வடிவேலு போலவே முகபாவனை கொண்ட பாலாஜி அவர்களை மறக்கவே முடியாது. அவருடைய இறப்புக்கு அப்புறமா அவங்களுடைய குடும்பம் ரொம்பவே முடியாம ஆயிட்டாங்க. சொல்ல போனா இப்ப வடிவேலு பாலாஜி அவங்களுடைய மகன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்பா இருந்த வரைக்கும் கஷ்டம் தெரிஞ்சதே இல்லை, இப்ப நிறைய கஷ்டப்படுறேன். நான் ஒரு புது வண்டி எடுத்திருக்கேன், அப்பா இருந்திருந்தா அவரே எடுத்து கொடுத்திருப்பாரு. இப்ப அந்த வண்டிக்கு இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கேன், அப்பா இருந்திருந்தா இந்த கஷ்டம் தெரிஞ்சிருக்காது, இப்ப கஷ்டம் தெரியுது, கஷ்டம் இல்லாம என்னை வளர்த்து விட்டாரு, இப்ப என்னால முடியலன்னு ரொம்ப கவலையோட ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த பேட்டி இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. வடிவேலு பாலாஜி அவர்கள் ரொம்ப நல்ல கலைஞர் அப்படின்னு சொல்லலாம், நல்ல நடிகர், எல்லாருக்கும் பிடிச்ச ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ தூரம் ஒரு நகைச்சுவையால எல்லாரையும் சிரிக்க வச்சவருக்கு திடீர்னு அந்த இறப்பு மிகப்பெரிய வேதனையும் சோகத்தையும் கொடுத்தது. இப்ப அவங்க குடும்பமே ரொம்பவே உடைஞ்சு போயிருக்காங்க. ஒவ்வொரு விஷயங்களையுமே அப்பா இல்லாம தனியா பண்றது கஷ்டமா இருக்குன்னு அவருடைய மகனும் இந்த பேட்டியை கொடுத்திருக்காருங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. நம்ம சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.